எனக்கு முன்பாக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை வைத்த தோழர் கல்யாண சுந்தரத்தினுடைய கேள்விகளில் நான் முரண்படலாம். ஆனால் அதில் ஒரு தர்க்கவாத திறமை இருந்தது. உள்ளபடியே நான் கல்யாண சுந்தரத்தை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். மாற்றுக்கருத்து இருந்தாலும் அந்த பண்பு இருக்குது. உள்ளபடியே அவர் தர்க்க ரீதியாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைத்தார். நான் அரசியலாக பேசக்கூடாதுன்னு நினச்சி வந்தேன். ஆயினும் எதிர்த்தரப்பில் வைத்த கேள்விகளுக்கு மிக முக்கியமான 3 கேள்விகளுக்கு மட்டும் நான் என் தரப்பு நியாயத்தை சொல்லிவிட்டு தலைப்பிற்குள் விரைவாக வந்து விடுகிறேன். முதல்ல அவர் சொன்னார், 2 பக்கமும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை காவல்துறை விசாரிக்கலாமா, சிபிஐக்குத்தானே கொடுக்க வேண்டும். அரசின் மீதும் ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது, அல்லது காவல்துறையின் மீது ஒரு விமர்சன பார்வை விழுந்திருக்கின்ற பொழுது இது சிபிஐக்குத்தானே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைத்தார். கோடநாட்டில் கொலையும் கொள்ளையும் நடைபெற்ற போது நடைபெற்றது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி. அந்த வழக்கை தமிழ்நாடு மாநில காவல்துறை தான் விசாரித்தது, நீங்கள் சிபிஐக்கு கொடுக்கவில்லை என்பதை நான் இங்கே மெத்த பணிவோடு நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு? நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. யாரெல்லாம் பொறுப்பு? அவர்கள் நெரிசலால் மயக்கம் ஏற்பட்டு மரணித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நெரிசலால் ஏற்பட்ட மயக்கத்தினால் மாண்டு போகவில்லை. ஒரு நடிகனின் மீது கொண்ட மயக்கத்தால் மதியிழந்து போனதால் மாண்டு போனார்கள். அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை, வேதனையான உண்மை. 8:45 நாமக்கல்ல கூட்டம், 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று மனம் திறந்து பேசணும். 8:50 சென்னை விமான நிலையத்தில் நின்றார் விஜய். இது அவருடைய தவறே இல்லையா? இதை நம்ம பேசவே கூடாதா? அவர் சொன்னது பர்மிஷன் கொடுத்த நேரம் 3 to 10, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களா இல்லையா? 3 to 10 என்று சொன்ன நீங்கள், அனுமதி கேட்ட நீங்கள், முன்தினம் ஏன் 12 மணி என்று உங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணீங்க? ஏன் பதிவு பண்ணீங்க? இது யாருடைய சதி? சரி, நான் இப்படி சொல்கிறேன், சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை அல்லது இந்த மீட்டிங்கை நடத்தியிருந்தார்னா ஒரு பலி கூட ஆயிருக்காது. எப்படி தெரியுமா? சினிமா ஷூட்டிங்க்கு அவர் கரெக்ட் டயத்துக்கு வருவார். அதே மாதிரி இங்கேயும் கரெக்ட் டயத்துக்கு வந்திருந்தார்னா உயிர் பலி நடந்திருக்காது. தோழர் கல்யாண சுந்தரம் அழகாக சொன்னார். அதை நடந்த பிறகு யார் தவறு அதல்ல, அங்கே நடந்தது என்னங்கிறத பேசணுன்னார். 7:12க்கு விஜயினுடைய வாகனம் அங்கே வருகிறது. 7:32க்கு அவர் உள்ளே போகிறார். 20 நிமிடம் மிகச்சரியாக நிற்கிறார். அந்த 20 நிமிடமும் என்ன நடந்ததுங்கிறத டைம் கோடோட நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். டைம் கோடோட 7:12க்கு அவர் மேலே ஏறுறார். மேலே ஏறி மிகச்சரியாக 1 நிமிடம் 4 செகண்டில் அவர் பேச தொடங்குகிறார். 1 நிமிடம் 53வது நொடியில் இன்றைக்கு அவரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிற காவல்துறைக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்காக அவர் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார். 1 நிமிடம் 53 செகண்ட். ஒழுங்கா ஒருங்கிணைக்காத காவல்துறைக்கு ஏன் சார் நன்றி சொன்னீங்க? 3வது நிமிடம் அவர் பேச ஆரம்பித்த மிகச்சரியாக 3வது நிமிடம் முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வருகிறது. என்ன அர்த்தம்? யாருடைய ஆம்புலன்ஸ் அது? தாவேக்கா ஆம்புலன்ஸ். 3வது நிமிடமே முதல் ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வருது? ஏன் வருதுன்னா 3வது நிமிடமே அவர் பேச தொடங்கும் போதே அங்கே மக்கள் மயங்கி விழ தொடங்கி விட்டார்கள். ஏன் மயங்கி விழுந்தாங்க? நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது? அவ்வளவு பெரிய பேருந்து, அதை எஸ்பி சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, சார் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஒரு 50 அடி முன்னாடி நிப்பாட்டிருங்க, அங்கே நின்று பேசுங்க. இல்லை, அவங்க சொன்ன தரப்பு, காவல்துறை சொன்ன தரப்பு, நாங்கள் எங்களுடைய கவரேஜ் சிஸ்டம் அங்கே தான் இருக்கிறது, அங்கே தான் அந்த பேருந்தை நிறுத்தி பேசுவோம் என்று விஜய் தரப்பு உறுதி காட்டியது. இப்போ என்னோட கேள்வி, 50 அடிக்கு முன்னாடி நீங்கள் ஏன் நின்றுக்கலாம்ல? காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் ஒரு பொறுப்புள்ளவராக இருந்தா. திமுக சொல்லித்தான் மரத்தில் ஏறினீங்களா? திமுக சொல்லித்தான் பைக்கில் போய் காருக்குள்ளே விழுந்தீங்களா? திமுக சொல்லித்தான் எல்லார் வீட்டு மாடியிலும் ஏறினீர்களா? அந்த சகோதரி சொல்றாங்க, அங்கே இருக்கிறவங்க எங்களுடைய 4 கடைகளையும் உடைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் தாவேக்காவினர். திமுக சொல்லி தான் செஞ்சீங்களா? அப்போ சுய கட்டுப்பாடு இல்லை. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். 3 நிமிடம் 44வது செகண்ட் ஸ்கிரிப்ட் பேப்பரை உதவியாளரிடமிருந்து வாங்குகிறார். 4 நிமிடம் 45வது செகண்ட் போறீங்களா அப்படின்னு ஆம்புலன்ஸை பார்த்து கேட்கிறார். ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது அவர் பேச தொடங்கிய 3வது நிமிடம். அவர் ஆம்புலன்ஸை பார்த்து போறீங்களான்னு கேட்டது 4வது நிமிடம் 45வது செகண்ட். 5:41 திருப்பியும் கேட்குறார், மீண்டும் போறீங்களா ஆம்புலன்ஸை பார்த்து. அப்போ ஆம்புலன்ஸ் அது வரைக்கும் அங்கே போக முடியல, அவ்வளோ கூட்டம் ஸ்ட்ரக்காகி நிற்குது. 6:47க்கு அவர் கேட்ட வார்த்தை எல்லாம் வீடியோவாக பதிவாக இருக்குது. என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கொடி போட்டிருக்குதுங்கிறார். அவர் வாகனம் இங்கே நிற்குதுன்னா சகோதரி அசோகவர்ஷன் இருக்கிற அந்த இடத்து பக்கத்தில் மயங்கி விடுறாங்க. இன்னைக்கு வந்திருக்குது வீடியோ. அவர் அதை பற்றியும் கவலைப்படல, தொடர்ந்து பேசுகிறார்.
வாய் பேச முடியாத ஒரு இளைஞன், அந்த வீடியோ வழியாக இருக்குது, அவன் சைன் லாங்குவேஜில் கத்துறான், பேசுகிறான், செய்கை மொழியில், மயங்கி விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, கவனிங்க கவனிங்க கவனிங்கிறான். கீழே இருந்து கத்துறாங்க, அலோ அலோ அலோன்னு கத்துறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? எதுவும் கேட்கலைங்கிறார். அதன் பிறகு பாதுகாவலர் போய் சொல்கிறாரு ஹிந்தியில் விஜயை பார்த்து, க்ரௌட் பஸ்ட் ஹோகையா சார், 5 மினிட் தோடா ஸ்பீக். எல்லாமே ஆடியோ வீடியோவோட ஆதாரங்களை பதிவாக இருக்குது. அப்புறம் அடுத்த ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. தாவேக்கா நிர்வாகி கேட்குறாரு, ஆம்புலன்ஸ் எப்படி போகும், எப்படி உள்ளே வரும்னு கேட்குறாரு. 5 ஆம்புலன்ஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கங்க, டைம் கோடோட நான் பேசினா விரிவாகிடும். அவர் பேச தொடங்கிய 9வது நிமிடம் ஆதவ் அர்ஜுனா போய் சொல்கிறாரு, we have to evacuate. நான் வெளியேற வேணும், எப்படியாவது பாதுகாப்பாக நம்ம வெளியேறணும், சூழல் சரியில்லை சொன்னவர் ஆதவ் அர்ஜுனா. அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வருது. 10வது நிமிடம் விஜய் கேட்கிறார், பேச்சை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறார். பேச்சை கண்டினியூ பண்ணலாமா? 11வது நிமிடம் 43வது செகண்ட் திருப்பியும் கேட்கிறாரு, கண்டினியூ பண்ணலாமா? திருப்பியும் ஆம்புலன்ஸ் வருது. சார் எல்லா ஆம்புலன்ஸ் வருது, விரிவாக இருக்குது, நான் நேரமின் காரணம் ஒன்று சொல்கிறேன். கடைசியாக ஆதவ் அர்ஜுனா கீழேருந்து சொல்கிறாங்க, குழந்தைய காணும் குழந்தைய காணும். இதுக்குள்ளே நிறைய பேர் மயங்கி விடுறாங்க, அங்கேயே காவல்துறை உதவி பண்ணுறாங்க, முதல் உதவி எல்லாம் நடக்குது. ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், ஒரு குழந்தையா செய்கையில் கேட்குறாங்க, குழந்தையா, பேர் என்ன? அஷ்மிகா. சார் இங்கே இருக்கிறவங்க எப்படி பதறுவோம், ஒரு கூட்டத்தில் ஒரு குழந்தைய காணும். என்ன குழந்தைய காணுமா? தம்பிங்களா, அஷ்மிகான்னு ஒரு குழந்தைய காணுமா? கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. போயிட்டார். மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, காணாமல் போனது உங்கள் கைக்குட்டை அல்ல, ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில் சாதித்து காட்ட வேண்டிய ஒரு பிஞ்சு காணாமல் போய்விட்டது. ஒரு பிஞ்சு, ஒரு குழந்தை. நீங்கள் என்ன சொன்னீங்க? தம்பிங்களா, கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. கடைசி அவர் சொன்ன வார்த்தை, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே போயிட்டார். 19வது நிமிடம் 29வது செகண்ட், 20 நிமிடங்களில் நடந்தது இதுதான். இதில் யார் மீது தவறு? நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் சதி செய்தார் என்று சொல்லலை. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடக்க வேண்டிய கரூர் கூட்டம் ஏன் சார் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மாற்றப்பட்டது? ஏன்? கரூரில் திமுக ஒரு முப்பெருமிழாவை நடத்தி விட்டது. அப்போ உங்க ஈகோ, நான் அதை விட பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பார். கூப்பிட்டுங்க, பந்தல் போடுங்க, முறையா சேர் போடுங்க, நாற்காலி போடுங்க, மணிக்கணக்காக உரையாற்றுங்க. 12 மணியிலிருந்து வெயிலில் அந்த குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் காக்க வைத்து நீங்க அந்த கரூருக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. போலீஸ் சொல்றாங்க, சார் கிரௌட், இவங்க சொன்னாங்கல்ல போலீஸ் சொல்லிச்சுன்னு. போலீஸ் போய் எவ்வளோ முறைகளையும் சொன்னாங்க, சார் கிரௌட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, குயிக்கா மூவ் பண்ணுங்கன்னு. கரூர் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்தினாங்க. இதை விட முக்கியமாக சொல்கிறேன், சகோதரர் துக்ளக் ரமேஷ் பேசுகின்ற பொழுது சொன்னார், மேடம் ஜெயலலிதா மேடம் வருகின்ற பொழுது கயிறு கட்டி நிறுத்தி இருப்பார்கள், அந்த பேரிகார்டெலாம் போட்டிருப்பாங்க. ஆமாம், உண்மை. அந்த பேரிகார்டு அல்ல, பேரிகார்டுக்கு தான் அவ்வளோ பேர் நினச்சாங்கன்னா அந்த பேரிகார்டு தாங்குமா? மேடம் ஜெயலலிதாவை பார்க்கணும், ஜெயலலிதாவை பார்க்கணும்னு அத்தனை அதிமுக தொண்டர்களும் அடிச்சுட்டு உடச்சிட்டு ஓடினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேரிகார்டு இல்லை சார், அதிமுக தொண்டருடைய அந்த கட்டுப்பாடான உணர்வு அங்கே அவங்க நிப்பாட்டிச்சு, பேரிகார்டு நிப்பாட்டல. இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கரூரில் அந்த ரவுண்டானா இருக்குது, இடதுபுறம் போக வேண்டிய விஜயினுடைய பேருந்து வலதுபுறம் ராங் ரூட்டில் இறக்குறாரு. இடதுபுறம் எல்லாம் வீடியோ இருக்கு, இடதுபுறம் கயிறு கட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் கயிறை தள்ளிவிட்டு, காவல்துறையினரை தள்ளிவிட்டு வேகமாக வலது பக்கம் ஓடி வராங்க. ஏன் சார் ஓடி வந்தாங்க? எதுக்கு ஓடி வந்தாங்க? உங்கள் சொத்துல பங்கு கேட்க வந்தாங்களா? உங்கள் முகத்தை பார்க்க வந்தார்கள். நீங்கள் ஷட்டரை மூடிட்டு பேருந்தில் லைட் அணைச்சிட்டு உள்ள போயிட்டீங்க. இது விஜயின் தவறு இல்லைல்ல? அப்ப அங்கிருந்த மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாம காரணத்தினால திருப்பி பேருந்துக்கு பின்னாடியே ஓடி வர்றான். இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஏறுது. எதுக்கு கூட்டம் ஏறுது? விஜயின் முகத்தை பார்ப்பதற்காக. அந்த முகத்தை நீங்க அங்கேயே காட்டியிருந்தீங்க, நான் அங்கேயே நின்றுப்பான்ல. உளவுத்துறையினுடைய தோல்வி நம்ம நாட்டில் தான் சார். ஒரு நடிகன் மீட்டிங் போட்டு தவறான அவருடைய புரிதலால் 41 பேர் செத்ததுக்கு அரசும் உளவுத்துறையும் காரணம் என்று சொல்ல தெரிந்த நம்மால் பெஹல்காமில் எல்லையில் இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதற்கு உளவுத்துறை தோல்வின்னு சொல்ல மாட்டோம். உங்களுடைய அதிகார போதை, உங்களுடைய கூட்டம் சேர்க்கும் போதை, அவன் உங்க பின்னாடி ஓடி வர்றதை பார்க்குற அந்த போதை, அதிகார பசி, உங்களுடைய ஆணவத்திற்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளையும் பிஞ்சுகளையும் அப்பாவி சகோதர சகோதரிகளையும் இழந்திருக்கிறோம். திருவாளர் விஜய் அவர்களை நீங்கள் லைட்டை போட்டு அப்படி ஆஃப் பண்ணுறீங்க, அப்படின்னு அப்படி சிரிக்கிறீங்க. லைட்டை போட்டு எந்த தலைவன் செய்வான் இதை? அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிற்கு, அது எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து. அரசியலை தாண்டி சிந்திப்போம்.
அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவோம், அவங்க மக்களை சந்திக்கட்டும், திட்டங்களை சொல்லட்டும், அவன் வாக்கு பெறட்டும், அதெல்லாம் வேற. நீ ஓட்டு அரசியலை நான் பேசலை. ஆனால் இவ்வாறான ஒரு அரசியல் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து. நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அதை மறுத்தது நீதிமன்றம். இந்த அரசு இந்த நிமிடம் வரை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னதும் நீதிமன்றம் என்பதை சொல்லி கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.